விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக யூரியா அப்படின்னா எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூரியா வந்து தலைச்சத்து உரம், செடிகளுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்தினா வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒளிச்சேர்க்கை ஏற்படும், அதனால் தாவரங்கள் நல்லா வளரும், நல்லா பச்சை பசேர்னு இருக்கும், மக்காசோளம்லாம் போட்ட வரப்போ போட்டால் நல்லா பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மற்ற காய்கறி பயிரும் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும், நல்லா நீளமாக வளரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூரியாவை சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். விவசாயம் அல்லாத, அதாவது இந்த பயிர்களுக்கு போடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இல்லாத தனிப்பட்ட முறையில் யூரியா வந்து பார்த்திங்கன்னா எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள நிறையா பேருக்கு தெரியாது. சரிங்களா? அப்படி என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவை பயன்படுத்துகிறாங்க, நம்ம விவசாயிகளாக இருக்கட்டும், கம்பெனிகளாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், என்னென்ன இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரங்கள், அது யூரியாவை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அதாவது நிறைய பேர்னா ஒரு 120 பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். மீதி பேர்த்துக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை கண்டினியூஸாக ரீச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா, இந்த யூரியா அப்படிங்கிற உரத்தை நம்ம பயிர்களை தவிர எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தீவனத்துக்கு பயன்படுத்துகிறோம், பசை உற்பத்திக்கு பயன்படுத்துகிறோம், பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த ஆல்கஹாலிக்ஸ், ட்ரக்ஸ், இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா சாராயம், இந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்டது, இந்த போதை மாத்திரையெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, இது மாதிரியான ஒரு சில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ நாம் நேராக வருவோம். தீவனம், அதாவது தீவனம் அப்படின்னா நம்ம கோழிக்கு போடக்கூடிய தீவனமாக இருக்கட்டும், ஆடுகளுக்கு போடக்கூடிய தீவனமாக இருக்கட்டும், மாட்டுக்கு போடக்கூடிய தீவனங்கள், ரவுண்டு தீவனம் இருக்காங்க இல்லையா, நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கங்க, கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சி, எந்த தீவன கம்பெனி வேணாலும் எடுத்துக்கங்க, எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூரியாவை கலப்பாங்க. யூரியா கலக்காத தீவன உற்பத்தியே கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிம்பாங்க. எல்லா தீவன மூட்டைகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா யூரியாவோட கலப்படம் கண்டிப்பாக இருக்கும். யூரியா உரண்டையாக இருக்கே, ஆனால் நாங்கள் தீவனத்தில் யாரும் அந்தமாரி உரண்டையாக யூரியாவை பார்த்தது இல்லையே அப்படிம்பாங்க. தீவனத்தில் கலக்கக்கூடிய யூரியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய அப்படியே அந்த யூரியாக்கள் கிடையாது. யூரியாவை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாவு அரைக்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ முத்துசாலத்தை கொண்டு போய் அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே யூரியாவையும் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி தூளாக்கிடுவாங்க. தூளாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தீவனம் உற்பத்தி பண்ண அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை அரைப்பாங்க. அரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தீவனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உரண்டை ஆகும். இப்போ நாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்துசோளம் வந்து இந்த தீஞ்சு போன முத்துசோளமாக இருக்கட்டும், இல்லை வயலில் வந்து மிஸ் ஆன முத்துசோளத்தில் எடுத்து அடித்து நம்ம வந்து மாட்டுக்கு அரைச்சி போடுவோம் இல்லையா, அதேமாரி தான் அவங்க வந்து யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா தீவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. சரி, தீவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, எதற்காக தீவனத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேள்வி இருக்கும். ஒரு சில தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடு குடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும். ஒரு சில தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடு அதிகமாக குடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஏன் ரெண்டு தீவனத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யூரியாவோட கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதாவது கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு யூரியாவில் வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது விற்பனை அதிகமாகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்காக யூரியாவை தீவன மூட்டைகளில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தும். பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு உபாதைகள்லாம் இருக்குது இல்லையா, மாடு ஏதாச்சும் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த அசைப்பட முடியாத வயிறு உப்பசம் இதுமாரிலாம் வருது இல்லையா, அதுமாரி விஷயங்களில் தீவனத்தில் யூரியாவை சேர்க்கறதுனால தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கும், சாப்பிட ஆரம்பிக்கும், வயிறில் வரக்கூடிய அந்த ஏதோ பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிவிடும். ஓகேங்களா? இப்போ வந்து மேய்ச்சலுக்கு போச்சு அப்படின்னா தரமில்லாத பிள்ளை ஏதாச்சும் சாப்பிடுது அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு உபாதைகள் ஏற்படுத்தும். இவங்க வந்து இந்த யூரியாவை லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணி அனுப்புறதுனால அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஓகே, உடனே நீங்கள் வந்து கேட்டக்கூடாது யூரியாவை நாமளே அள்ளி போட்டலாமா, அப்போ அந்த பிரச்சனை வராது இல்லாமாங்க. அதுக்குன்னு ஒரு சில ஃபார்மேஷன் எல்லாமே இருக்குது, ஃபார்முலா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தீவன கடைகள் தீவனத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சலுக்கு போகிறப்ப தீவனத்தோட தரங்கள் வந்து குறையும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான உணவுகளாக இருக்கட்டும் அதோட தரம் குறையும், நம்ம அறுத்து போடக்கூடிய தீவனங்களாக இருக்கட்டும் அதோட தரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுகளோட சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணப்பட்டதான் ஆரம்பத்தில் தீவனங்கள். இந்த ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா கலக்கிறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இனப்பெருக்க பிரச்சனை வருது. ஓகேங்களா? கரு உருவாகிறதுல பிரச்சனை வருது, நோய் எதிர்ப்பு செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையுது,
மாடு வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போனாப்புல இருக்கும். அந்த தீவனம் போடல அப்படின்னா சாப்பிடாத ஆட்டோமேட்டிக்காக சோர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ருசி அது பிடிச்சி அது அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறம் நாம் வந்து வேறு ஒன்று அதை போடாதையே நிறுத்திட்டு வேறு ஒன்று போட போகிறப்ப மாடுகள் ஜாடி குடிக்காது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. இது யூஸ் பண்ணுறதுனால அதாவது பார்த்திங்கன்னா யூரியா கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால மாடு சேனா பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. பாலோட தரம் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாம் ஓகே. தீவனத்தில் நம்ம விவசாயிகள் இந்த யூரியாவை என்ன பண்ணுறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த யூரியாவை விவசாயிகள் என்ன பண்ணுறோம், அதாவது கால்நடைகளுக்கு தீவனத்தில் கொடுக்குறாங்க. அதை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், பிசி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா பால், அந்த பாலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீவனத்தை அதாவது யூரியாவை கலக்கிறாங்க. ஏன் கலக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டோமீட்டரில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி காட்டும். ஓகேவா, ஸோ அது மாதிரி யாராச்சும் பண்ணீங்க அப்படின்னா இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், முன்னே அந்த யூரியாவை கலந்து கொண்டு போய் கொடுக்குறீங்களா அந்த ஒரு பாலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை குடித்து ஒரு வாரம் குடிக்க வைங்க. உங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முன்னே பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து கொடுப்பீங்க. எப்படி இருக்குன்னு ஒரு வாரம் தேவையில்லை. அந்த யூரியா கலந்த பாலை நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சு பாருங்கள். குடித்ததுக்கப்புறம் உங்கள் வாய் எந்த அளவுக்கு எரியுது, எந்த அளவுக்கு அரிப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பாலில் யூரியா கலந்து அது காசுக்காக நம்ம வந்து பாலில் யூரியா கலந்து கொண்டு போகிறோம்ல, அது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். மிகப்பெரிய தவறுங்க அதெல்லாம். அதாவது காசுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது மிகப்பெரிய தவறு. ஓகேவா, நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை செஞ்சதை மாற்றிக்கிங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ யூரியா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 150 150 கிராம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூரியா மாடுகளுக்கு கொடுக்கணும். யூரியா கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த தீவனத்தை வந்து அவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ டோட்டலாக போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனாக மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக கொடுக்குறது, டைரெக்டாக கொடுக்காத இன்டைரக்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. டைரெக்டாக கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதை தவிர வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இது சொல்லியிருந்தாலும் பசை, இந்த நம்ம பசை போட்டு அடிக்கிறோம் இல்லையா, அந்த பசைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சாராயம் காசுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது சாராயம் காசும் போது யூரியாவை அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த தன்மை போதைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அத்தியாவசியமான நம்ம பயன்படுத்தக்கூடிய பிஸ்கெட்ஸ் இதுமாரி ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் லெவலாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே அது எங்கேயோ இருந்து நான் வந்து சொல்ல கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும். யூடியூப்பில் வந்து போட்டு பாருங்கள், யூரியா யூசஸ் இன் கேட்டில் ஃபீட் அப்படின்னு போடுங்க, யூரியா யூஸ் இன் ட்ரக்ஸ்னு போடுங்க, யூரியா யூசஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னாவே அதர் தென் ஃபெர்டிலைசேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அதர் தென் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதில் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம என்னென்ன எவ்வளோ கொடுமையான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு தான் கொண்டு வந்தேன். முக்கியமான விஷயம், நம்ம யூரியா டிமாண்ட் வருதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த யூரியா டிமாண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணங்களே இந்த ஒரு மார்க்கெட் தான். தீவனத்தில் யூரியா பயன்படுத்துகிறாங்க, அதிகப்படியாக தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதிகமான யூரியாவை கொள்முதல் பண்ணுறதுனால யூரியா பற்றாக்குறை வருது. சாராயம் விற்பனை செய்கிறவங்க, சாராயம் காசுறவங்களும் அதிகமான யூரியாக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் பற்றாக்குறை வருது. ஓகேங்களா, இதுமாரி எல்லா ஃபீல்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்கிட்டேருந்து யூரியா போகுது. அது இல்லாத அதிகமான யூரியாவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டாக யூரியா வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்டைரக்டாக யூரியாவை கொள்முதல் பண்ணுறதுனால யூரியா பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு யூரியா இன்மை வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இப்பயும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ட்ரக்ஸில் இந்த ஆல்கஹால், தீவனம், ஆடு மாடு எல்லாத்துக்கும் படக்கூடிய விஷயங்கள், விவசாயிகள் சில பேர் பாலில் கூட நம்ம கலந்து கொண்டு போகிறோம். இது எல்லாமே எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காசு. அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த யூரியா மட்டும் ஏன் இவ்வளோ டிமாண்ட் வருது, ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கடையில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம அதற்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சில குறிப்பிட்ட ரீசன்ஸ்னால தான் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த யூரியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தை தவிர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களோட சொல்லணும்னு நினச்சேன். அந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாது, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகேவா,
முக்கியமாக இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். ஸோ என்னோடய பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு வீடியோ போகிறதுல உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். யூரியா இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, பாலில் கலக்கிறதா இருக்கட்டும், தீவனத்தில் கலக்கிறதா இருக்கட்டும். இதனால் ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறையா பேருக்கு தெரியட்டும். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேறு மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா யூரியா எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு உரம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.